மக்களை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் எதிரொலியாக ஒரு மாதத்தில் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கலாம் என்றும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அரசியலுக்கு வருவதற்கான அடுத்தடுத்த நகர்வுகளை கடந்த சில மாதங்களாகவே நடிகர் விஜய் மேற்கொண்டு வரும் நிலையில் சென்னை அடுத்த பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகிகள் சுமார் 150 பேர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பேசிய விஜய் முன்பெப்போதும் இல்லாத வகையில் அரசியல் தொடர்பாக மிக ஆழமாக பேசியதாகவும், குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டமைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் தெரிகிறது. அரசியல் களத்தில் அடியெடுத்து வைப்பதற்கான அடுத்தடுத்த நகர்வுகளை கடந்த ஆண்டு முதலே விஜய் தீவிரமாக முன்னெடுத்து வந்தார். குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த 234 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை நேரில் வரவழைத்து அவரது கையால் பரிசு வழங்கி கௌரவித்தார். சுமார் 12 மணி நேரம் நீடித்த இந்த நிகழ்வில் மேடையில் நின்று மாணவர்களை கௌரவித்தார். அப்போது பணம் வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தனது மேடை பேச்சில் அறிவுறுத்தினார். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் ஒரு 15 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும்? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன். நீங்க இப்ப சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் புயல் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நேரில் சென்று உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களையும் விஜய் வழங்கினார். ஒரு அரசியல் கட்சியில் பல பிரிவுகள், அணிகள் இருப்பது போல தனது மக்கள் இயக்கத்திலும் பல்வேறு பிரிவுகளை விஜய் உருவாக்கி வைத்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே விஜய் மக்கள் இயக்கத்தின் இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ஆனால் தற்போது நடந்த மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு நடிகர் விஜய் தலைமை தாங்கியிருப்பது அரசியல் பார்வையாளர்களின் புருவத்தை உயர்த்தியுள்ளது. குறிப்பா கிரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. அது விஜய்க்கு இருக்குது, அஜித்துக்கு இருக்குது, சூர்யாவுக்கு இருக்குது. விஜய் அதற்கான முன்னெடுப்புகளை செய்துட்டு இருக்கிறாரு. பட் மக்களவைக்கு வர்றவர் நான் நினைக்கல. அந்த முன்னெடுப்புகளை தொடர்றதுனால அவர் 26 சட்டமன்றத்துக்கு மையமா வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பனையூரில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடலாமா அல்லது ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா என்பது குறித்தும் ஆலோசனை நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்தின் அடிமட்ட தொண்டர்களுக்கு பொறுப்பு வழங்கவும் விஜய் மக்கள் இயக்கத்திற்கான நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டியை வலுப்படுத்த வேண்டும் என்றும் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. இன்னும் சில மாதத்தில் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவார் என அவரது இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் உறுதியாக நம்புகின்றனர். ஆனால் அதற்கு சாத்தியமில்லை என்று கூறுகிறார் அரசியல் பார்வையாளர் ரவிச்சந்திரன் துரைசாமி. திடீர்னு தேர்தலுக்காகவும் சந்தர்ப்பவாதத்துக்காகவும் எல்லாம் தேர்தல் நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் பதிவு பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே உள்ள கட்சிகளுக்கு தான் அவங்க பதிவே கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தேர்தல் ஆணையம் மாத்திருக்கிறாங்க. அந்த கொஸ்டினே வராது. அவர் இப்போ ஒன்றும் பதிவு பண்ண போறதும் இல்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர் வரப்போறதும் இல்லை. சினிமாவில் ஒரு விரல் புரட்சிக்கு வித்திட்ட நடிகர் விஜய் அரசியலில் ஒரு விரல் புரட்சியை ஏற்படுத்துவாரா என்ற எதிர்பார்ப்பும் அவரது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.